மகாகணபதி. இன்று திரையோதசி பிரதோஷமன்று 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பேசப் போகிறோம். பிரதோஷம் என்றாலே நந்தியம் பெருமாள் தான் நினைவுக்கு வருவார். என்றுமே ரிஷபம் என்று சொன்னால் நந்தியம் பெருமானை குறிக்கும், செல்வத்தை குறிக்கும். காலபுருஷ தத்துவத்திலே சுக்கிரனின் 2ஆம் வீடான ரிஷபராசி அன்பர்கள், இதுவரை உங்களுக்கு ஜென்மகுருவினால் ஜென்மகுரு ராமர் வனத்திலே என்று வதைப்பட்டிருந்தீர்கள். எனினும் வரப்போகும் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு 2ஆம் மாதத்திற்கு பிறகு குரு மிதுனத்திற்கு செல்ல துவங்கும் பொழுதே பணமழை பொழிய துவங்கும். 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனீஸ்வரரும் மிகுந்த நன்மையை தருவார். எனினும் ஆண்டின் பிற்பகுதியிலே ராகு மற்றும் கேது சற்று இடம் மாறுவதாலே விநாயகர் வழிபாடை தவறாமல் செய்யவும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக மலரப்போகிறது.